பாரதி ராஜாவுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, பாரதி ராஜா சினிமா உலகத்துல வந்தபோது பெருசா நாங்க பாதிப்பு ஏற்படுத்தினதெல்லாம் எங்க மாதிரி ஆட்களுக்கு தான். அது மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தோல்வி இருக்கும். அது மாதிரி பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையில சொந்த வாழ்க்கை சரியா இல்லை. ஆனா அது அவருடைய கலைப்படைப்பையோ இதையோ தடையா இருக்கல. அப்படின்னாரு. நல்ல காலம் நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, முடிச்சாச்சு. இல்லாட்டி போனா இதெல்லாம் தாண்டி தான் வரும். புகழ்னு வரும்போது புகழுக்கு நம்ம விலை கொடுத்து தான் ஆகும். எந்த புகழ் சொத்துன்னு இருந்தா அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், தகராறு வரத்தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. அவர் ஒண்ணுமே சம்பாதிக்காம இருந்திருந்தாக்க பணம் தூக்கத்து கூட ஆளும். என்னை பொறுத்தவரையிலும் தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியவர், புதிய அறிமுகத்தை கொடுத்தவர், உலக அளவில் தமிழ் சினிமாவை பற்றி பேச வச்சவர் அப்படிங்கிற வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா. அவர் இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவையே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற அளவில் நம்ம பிடிக்கலாம். பாரதி ராஜா அவனுடைய நினைவுகள் என்னால் வெளியே வர முடியும். இன்னும் அவருடைய அப்படி இல்லைங்கிற இது வந்து ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். சார், இப்போ நீங்கள் அப்போ பாரதிராஜா அவர்களை வந்து விவரித்து சொல்லவே முடியாது, அவ்வளோ புரட்சிகரமான விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் சினிமாவில் பண்ண அவர் தன்னோட குடும்ப வாழ்க்கையில் வந்து பல சர்ச்சைகளை சந்திச்சிருக்காங்க சொல்கிறாங்க சார். கடைசி காலத்தில் வந்து அவங்க மனைவி கூட இல்லை, இறப்புக்கு அவங்க மனைவி வரும்போது கூட கங்கை அமரன் அவர்கள் கோவப்பட்டு இப்போ மட்டும் ஏன் வரீங்க அப்படிலாம் சொன்னதாக சொல்கிறாங்க சார். அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்தது, என்கிட்ட பேசியிருக்காரு, எனக்கு தெரியும். சில சந்தர்ப்பங்களில் நான் கொஞ்சம் தலையிட்டு சில சமரச முயற்சிகளை நான் அவங்க மனைவியை நான் பார்த்தது கூட கிடையாது. கருப்பா சேப்பரம் கொடுத்து சரி. அப்போ மனோஜ் வந்து சின்ன பையன். அந்த அப்போவே பெரிய பிரச்சனைகள்லாம் குடும்பத்துக்குள்ளார இருந்தது. அதெல்லாம் சரிப்படுத்தி மனோஜை காட்டி தான் நாங்கள் அப்போ எல்லாம் சரி பண்ணோம். அப்புறம் என்னுடைய இதில் இருந்து சினிமாலாம் உலகமெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். பாரதி ராஜாவுக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா, பாரதி ராஜா சினிமா உலகத்தில் வந்தபோது பெருசா நாங்க பாதிப்பு ஏற்படுத்தினதெல்லாம் எங்க மாதிரி ஆட்களுக்கு தான். அது எல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க சார். பிரபலமான மனிதர்களுடைய சொந்த வாழ்க்கை எப்பவுமே சரியா இருக்காது. டால்ஸ்டாயை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு பெரிய எழுத்தாளர். மனைவியருடைய கொடுமை தாங்க தற்கொலைப்பட்டு செத்து போனார், தெரியுமா? சாக்ரட்டிஸ் உலகத்துக்கே இதை சொன்னவர், புதிய வேதங்களை சொன்ன மனிதர், அறிவுரைகளை சொன்ன மனிதர். அவர் மனைவிக்கு அவருக்கும் ஒத்தே வராது. அவர் நண்பர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கோபத்தில் ஒரு தண்ணி எடுத்து அடிச்சுது. அப்போ அவர் பாட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பிளேட்டெல்லாம் தூக்கி உடஞ்சது. அவர் சொன்னார், முதல்ல இடி இடிச்சது, இப்போ மழை பெய்யுது அப்படின்ட்டு. அது மாதிரி சாக்ரட்டிஸோட குடும்ப வாழ்க்கை சரியில்லை. அது மாதிரி பெரிய பெரிய ஆட்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தோல்வி இருக்கும். அது மாதிரி பாரதி ராஜாவுடைய வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கை சரியாக இல்லை. ஆனால் அது அவருடைய கலைப்படைப்பையோ இதையோ தடையாக இருக்கலை. ஆனால் அவர் குடும்ப பிரச்சனைக்கு வந்து அவர் சினிமாவில் சில பேர்கள் வந்து ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தாங்க, அவர் சில நடிகர்களோட தொடர்பு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து உண்மையான தகவலை கூட தெரியல. ஆனால் அந்த ஒரு கருத்து அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை இருந்துச்சு சொல்கிறாங்க. அது எல்லா இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை தான் அது. நடிகை கூட நடிக்கிற நடிகைகளோடு இல்லாமல் இருக்கவே முடியாது. பெரிய பிரபல நடிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஒரு பெரிய பிரபல நடிகருக்கு 2வது குடும்பம் இருக்கிறது கிடைச்சோ இல்லைன்னு தெரியாது, யாருக்கு தெரியுமில்ல. நான் வெளியில் சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு 2வது குடும்பம் இருந்தது. அவங்க கிறிஸ்டியன்ஸு. அவங்க அதனால் அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது. அதெல்லாம் எங்களை போன்ற ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும்.
அந்த மாதிரியான குடும்பம் இருக்கிறது. இப்போ ஜெமினி கணேசன் என்கிட்ட என்னென்னவோ கதைகள் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு 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 தடவை என்னன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தார். டேய் யாரோ ஒரு பையன் வந்து எனக்கு மகன் சொல்லிக்கிட்டே சுற்றுறான்டா, அவன் யாருன்னே தெரியல எனக்குன்னாரு. கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுன்னாரு. அப்போ அப்புறம் பேரெல்லாம் கேட்டேன். போய் பார்த்தா இவருக்கு பிறந்த பையன்தான். வள்ளியின் செல்வன்கிற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவன். வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் வந்து இந்த இளவரசனாக நடித்த சின்ன பையன். இந்த பையன் தான் அது. அவனாடா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்னாரு. அப்புறம் கூட்டிகிட்டு வந்து சேர்த்து இது பண்ணால் ஒரு கூட வச்சுக்கிட்டாங்க. துரதிர்ஷ்டம் அந்த பையன் சேர்ந்த ஒரு 2 மாதத்தில் மஞ்சக்கமால வந்து இறந்து போயிட்டான். இது அது மாதிரி ஜெமினி தன்னுடைய சொந்த வாழ்க்கை பல விஷயங்கள் என்கிட்ட வந்து பகிர்ந்து இருக்கிறார். ஓகே ஐயா, நீங்கள் சொல்கிறபடி வீட்டுக்கு வீட்டு வாசப்படிக்குது இயல்பு தான். ஸோ ஓகே, அவர் வந்து நல்லா இருக்கும்போது பிரச்சனைகள் வந்தது குடும்பத்தில், ஓகே. ஆனால் அவருக்கு உடம்பு முடியாமல் போன பிறகு அவர் கிட்ட கூட யாருமே வரல. சினிமா நட்சத்திரங்கள் எல்லாரும் போய் பார்த்தாங்க. அவங்க மகள் வந்து ஃபாரின்ல இருந்தாங்க, அவங்களோட மனைவி வந்து விட்டு போயிட்டாங்க. ஒரு மரண தருவாயில் இருக்கும்போது கூட அந்த பிரச்சனை இருக்கணுமா, வீராப்பு இருக்கணுமா? அது அது நம்ம அது மனிதர்களை வந்து நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா குடும்பமும் இப்போ இது நான் என்ன சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என் மனைவி என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? என் மனைவிக்கு என் மேலே ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் இருக்குது. இவங்களோட பழகிட்டு இருக்கு, இவங்களோட பழகிட்டு இருக்கு, நர்ஸுங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தேன்லாம் சொல்லியிருக்காங்க என்னை பற்றி. அது தொழில் முறையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து சொந்த வாழ்க்கையை எடுத்திங்கன்னா அது வேற. இப்போ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது நேற்றெல்லாம் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்க வந்து தொந்தரவு எங்களை இது பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நல்ல காலம் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, முடிச்சாச்சு. இல்லாட்டி போல் 1000 இதெல்லாம் தாண்டி தான் வரும். புகழ்னு வரும்போது புகழுக்கு நம்ம விலை கொடுத்து தான் ஆகணும். எந்த புகழும். ஐயா, இறுதியான கேள்விங்க. பாரதிராஜா அவங்க இறந்த பிறகு இறுதிச் சடங்காங்க ஊருக்கு கொண்டு போயிருக்காங்க அவர் உடலை. ஆனால் அங்கேயும் அவங்களோட மருமகளும் மகளை வந்து சண்டை பண்ண கேட்டால் வந்து சொத்துக்காக. ஆனால் அது வந்து வெளிக்கி விட்டு நடிகர் ராஜுகள் கையெடுத்து கும்பிட்டாங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குள்ள சொத்து தகராறு இருக்குங்களா? என்ன நடந்திருக்காங்க? அதுதாங்க சொத்து வச்சுருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை. இப்போது எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு 2 தம்பிங்க, 3 பேர். அவங்க என்னுடைய நடு சித்தப்பா, பெரிய சித்தப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். எங்கள் ஜாதியிலேயே பெரிய கோடீஸ்வரர்கள் அவர் ஒருத்தர். அவர் இறந்தபோது சொத்து தகராறு வந்தது. அப்போ தான் எங்கள் சின்ன சித்தப்பா மகனும் நானும் பேசிக்குவோம். சொல்லுவான், நம்ம அப்பாக்கள் செஞ்ச பெரிய புண்ணியமே சொத்து சேர்த்தாரு தான் பாரு, நம்மளாம் ஒடுங்க இருக்கிற பாரு, அவனுக்கு அடிச்சுக்கிறாங்க. சொத்துன்னு வந்தால் தகராறு வரத்தாங்க செய்யும். எந்த முகலாய சாம்ராஜ்யத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். பாபருக்கு ஒரே மகன் இது ஹுமாயூனுக்கு ஒரே மகன் அக்பர். அக்பருக்கு பசங்க பிறந்தாங்க, 5-6 பசங்க. ஆரம்பிச்சது தொந்தரவு. ஷாஜகான் ஜெயிலில் கிடந்தான். ஷாஜகான் பிள்ளை இல்லை, 4வது பிள்ளை வேணுமா. மற்றவங்கள எல்லாத்தையும் ஜெயிலில் தள்ளிவிட்டு அண்ணன் கண்ணையெல்லாம் குருடாக்கி அம்மா மந்திரியாக வந்தான். அவுரங்கசீப் வந்து கடைச்சே பிள்ளை, அப்படியே ஜெயிலில் தள்ளிவிட்டு உள்ள வந்து உட்காந்தான். அதுதான் சொத்துன்னு இருந்தால் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், தகராறு வரத்தான் செய்யும். அதான் தவிர்க்க முடியாது. அவர் ஒன்றுமே சம்பாதிக்காமல் இருந்திருந்தாங்க, பணம் தூக்கிறதுக்கு கூட ஆள் வந்துருக்க மாட்டாங்க. அப்படியும் பார்க்கணும். ஆமாம், அதையும் பார்க்கணும். எத்தனையோ நடிகர்கள் இறந்தாங்க. இப்போ எத்தனை பேர் வந்து நின்றுட்டாங்க. இப்போ விவேக் இறந்தபோது நம்ம எத்தனை பேர் நம்ம போயிட்டோம். ஆனால் அந்த டைமில் போக முடியாதுன்னு வச்சிருந்து, கொரோனா இருந்ததுனால யாரும் போகலன்னு வச்சுங்க. இருந்தாலும் உதயநிதி போன்றவர்கள்லாம் போய் நின்றாங்க. அதுக்காக சாவுல போய் அந்த பிரச்சனை பண்ணுங்களா? அது ஒரு மனிதாபிமானம்னு இருக்குல்ல, அடிப்படை மனிதம். இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கலாங்க. சொத்து தகராறு எதனால் வந்தது, ஏன் வந்ததுங்கிறதெல்லாம் ஒரே ₹1 வச்சுருந்தா அந்த ₹1 சுடுகாட்டில் அடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க, நெத்தியில் வச்சுக்கிற காசை பிடுங்கிறதுக்கு அடிச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அதெல்லாம் சொந்த வாழ்க்கை, அது நமக்கு தேவையில்லாதது. நம்மளை என்னை பொறுத்தவரையிலும் தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டியவர், புதிய அறிமுகத்தை கொடுத்தவர், உலக அளவில் தமிழ் சினிமாவை பற்றி பேச வச்சவர் அப்படிங்கிற வகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா. அவர் ஒன்றும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவையே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற அளவில் நம்ம பிரிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர். என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். சோவியத் கலாச்சார மாளிகையில் புடோக்கின் ஃபில்ம் கிளப்புங்கிற ஒரு கிளப் ஆரம்பித்து அதுக்கு அவர் தான் தலைவர், நான் தான் செயலாளர். நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். இப்போ வேதனை நடத்தணும், இதெல்லாம் பெண்கள் மகளிர் நடிகர் நடத்தணும். இந்த மாதிரி நான் டான்ஸ் மாஸ்டர் அவங்களுக்கு விழா எடுத்தோம்.
ஸ்டண்ட் மாஸ்டருக்கு விழா எடுத்தோம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணோம். சரிங்க. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி. அப்போ தான் ஆனால் பாரதி ராஜா ஒரு சொன்னார், ஏய் போகிற போக்கு பார்த்தா சோவியத் யூனியன் இப்போ உடஞ்சிரும் போட்டிருக்கேடா. எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் போய் லெனின் பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு புடோகின் ஃபிலிம் கிளப் மூலமாக கொண்டாடலாம்னு சொல்லிட்டு அந்த சோவியத் தூதர், அந்த சோவியத் நாட்டுடைய தூதர், துணை தூதர்கிட்ட லெனின் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு இது பண்ணுறோம், அது எப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். அது ஹூஇஸ் லெனின் அப்படின்னாரு. எங்களுக்கு பேச்சு மூச்சா நின்று போச்சு. உலக மகா தலைவர் நம்மளாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், சோவியத் யூனியனையே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். யாரா லெனின்னு கேட்குறாரு தூதர். வேலையை பார்த்துட்டு போட்டார். நாங்கள் வாய மூடிட்டு வந்துடும். சொரோக்கின் பேர் அவருக்கு. அப்போதான் சொன்னே, சோவியத் நாடு போகுது பண்ணுது. சொல்லி முடிச்ச மாதிரி ஒரு 6 மாதத்தில் துண்டாக உடஞ்சி காலியாகிடுச்சு. அது அன்றே கணித்தார் பாரதி ராஜா. பாரதி ராஜா அவனுடைய நினைவுகள்லேருந்து நான் என்னால் வெளியே வர முடியுது. இன்னும் அவருடைய அவர் இல்லைங்கிற இது உடல்நிலை சரியில்லாதனால என்னால் போய் பார்க்க முடியல. என்னுடைய சொந்த இதில் என்னுடைய சகோதரி மகன் பாபு என்னுயிர் தோழன்னு ஒரு படத்தை அவன் என் கூட வந்துக்கிட்டு இருப்பான். வந்துக்கிட்டு போய் பார்த்தாரு. யார் அப்படின்னாரு, அக்கா மகன் அப்படி. அவன் அப்போ லயலா காலேஜில் படிச்சுக்கும் போது ஒரு ப்ரோக்ராமில் அவனை பார்த்தார். இவன் இவ்வளோ பிரமாதமாக எல்லாம் பண்ணுறான், அவனை உடனே அனுப்பு அப்படின்னாரு. அனுப்பிச்சிட்டோம். அப்போ என்ன கேட்டார், வசதியான பையன், சினிமா உலகத்தில் இந்த நடுத்தருவிலையும் படுக்க வேண்டியிருக்கும், சாக்கடை ஓரத்துலையும் கிடக்க வேண்டியிருக்கும், தாங்குவானா அவன், கூட்டிகிட்டு போய் பாருங்கன்னு. கோடி பறக்கிறது படத்தில் தான் அவன் முதல்ல பண்ணான். மைசூரில் படுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வண்டிக்குள்ளாரே படுத்து தூங்கிட்டான். சரிங்க. தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் ஆரம்பித்தான். ஃபோன் பண்ணார், ஏய் பிச்சைக்கார பசங்க இருக்கிறானுங்க பல பேர், எறும்பாடு மாதிரி தூங்குறான், வசதியான இந்த பையன் தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறான். ஆச்சரியமா தன்னுடைய சொந்த மகனாட்ட எடுத்துக்கிட்டார். அந்த அளவுக்கு இது பண்ணார். இறந்த போது நின்று எல்லாரையும் காரியங்கள் பூரா கூட இருந்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தார். என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய் உயிருக்கு போராடி எந்திரிச்சதுனால என்னால் போக முடியல. அதனால் இப்போவும் அவரை பார்க்க முடியலையா அது அப்படிங்கிற ஒரு துக்கம் எனக்கு இருக்குது. வைரமுத்துவனுடைய சோகத்தை எவ்வளோ இருக்குதோ அதே சோகம் தான் எனக்கு இருக்கு. சரிங்க, நன்றிங்க. தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.